முக்கிய பகுதி 76. உலகத் தலைவர்கள் யார்? 1. ஜான் எஃப் கென்னடி. அமெரிக்காவின் 35வது ஜனாதிபதியாக 1961 முதல் 1963 வரை இருந்த ஜான் எஃப் கென்னடி குறிப்பாக கியூபா மற்றும் பெர்லின் பல வெளிநாட்டு நெருக்கடிகளை எதிர்கொண்டார். ஆனால் அணுசக்தி சோதனை தடை செய்தார். அவர் ஜனாதிபதி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைய மனிதராவார். முதல் ரோமன் காத்தலிக்கும் ஆவார். கென்னடியின் நிர்வாகம் கியூபா ஏவுகணை நெருக்கடி, அமைதிப்படையை நிறுவுதல் மற்றும் அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. கென்னடி நவம்பர் 22, 1963 அன்று டெக்சாஸின் டாலஸில் லீ ஹார்வி ஓஸ்வால்ட் இவரால் படுகொலை செய்யப்பட்டார். 2. சார்லஸ் டிகால். சார்லஸ் டிகால் ஒரு பிரெஞ்சு சிப்பாய், எழுத்தாளர், அரசியல்வாதி மற்றும் பிரான்சின் 5வது குடியரசின் கட்டடக் கலைஞராவார். டிகோல் ஒரு ரோமன் காத்தலிக், தேசபக்தி மற்றும் தேசவாத உயர் நடுத்தர வர்க்க குடும்பத்தின் 2வது மகன். ஆல்டோப் ஹிட்லரிடம் ஒரு போர் நிறுத்தத்தில் கையெழுத்திடும் நோக்கத்துடன் பிரான்ஸ் அரசாங்கத்தை பொறுப்பேற்றபோது சார்லஸ் டிகோல் பாதுகாப்பு மற்றும் போருக்கு துணை செயலாளராக இருந்தார். 3. பெனிட்டோ முசோலினி. பெனிட்டோ முசோலினி இத்தாலிய பிரதம மந்திரி. 1922 முதல் 1943 வரை 20ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பாவின் பாசிச சர்வாதிகாரிகளில் முதல்வராக இருந்தார். முசோலினி உள்ளூர் கொள்ளரின் முதல் குழந்தை. பிற்காலத்தில் அவர் பெருமையை வெளிப்படுத்தினார். இத்தாலியை பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்குள்ளாக்கியது மற்றும் அரசியல் ரீதியாக நிலையற்றதாக மாற்றியது. ஆனால் அவரது வீழ்ச்சிக்குப் பிறகு ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட்டது. 4. பீட்டர் ஃபர்ஸ்ட். பீட்டர் ஃபர்ஸ்ட் ரஷ்யாவின் ஷார் ஆவார். அவர் தனது ஒன்றுவிட்ட சகோதரர் 5ஆம் இவான் 1682 முதல் 1696 வரை உடன் இணைந்து ஆட்சி செய்தார். அதன் பிறகு தனியாக 1696 முதல் 1725 ஆட்சி செய்தார். 1721 பேரரசராக அறிவிக்கப்பட்டார். அவர் தனது நாட்டின் ஒருவராக இருந்தார். 5. ஜார்ஜ் டபிள்யூ புஷ். ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அமெரிக்காவின் 43வது ஜனாதிபதி. 2001 முதல் 2009 வரை. 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதலுக்கு தனது நாட்டின் பதிலடியை வழிநடத்தியவர் மற்றும் 2003 ஈராக் போரை தொடங்கினார். 6. பிலிப் செகண்ட். பிலிப் செகண்ட் மாசிடோனியாவில் 18வது மன்னர். கிமு 359 முதல் 336 வரை. அவர் தனது நாட்டிற்கு உள்நாட்டு அமைதியை மீட்டெடுத்தார். மேலும் 339 வாக்கில் இராணுவ மற்றும் இராஜதந்திர வழிமுறைகள் மூலம் கிரீஸ் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தினார். 7. வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு பிரிட்டிஷ் அரசியல்வாதி, பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். அவர் பிரதம மந்திரியாக 1940 முதல் 45, 1951-55 வரை இருந்தார். 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் மக்களை அணிதிரட்டி தனது நாட்டை தோல்வியின் விளிம்பிலிருந்து வெற்றிக்கு அழைத்து சென்றார். 1953 இலக்கியத்துக்கான நோபல் பரிசை வென்றார். 8. ஃபிரெடரிக் செகண்ட். ஃபிரெடரிக் செகண்ட் பிரஷ்யாவின் மன்னர்.
1740 முதல் 1786 வரை இருந்தவர். ஒரு சிறந்த இராணுவ பிரச்சாரகர். ஆஸ்திரியா மற்றும் பிற சக்திகளுக்கு எதிராக தொடர்ச்சியான இராஜதந்திர உத்திகள் மற்றும் போர்களில் பிரஷ்யாவின் பிரதேசங்களை பெரிதும் விரிவுபடுத்தினார். நம்பர் 9. பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட். பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட் அமெரிக்காவின் 32வது ஜனாதிபதியாக இருந்தார். 1933 முதல் 45 வரை 4 முறை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஜனாதிபதியான ரூஸ்வெல்ட் அமெரிக்காவை 2 மிகப்பெரிய நெருக்கடிகளின் மூலம் வழிநடத்தினார். 10. கெமல் அட்டாடர்க். கெமல் அட்டாடர்க் ஒரு சிப்பாய், அரசியல்வாதி மற்றும் சீர்திருத்தவாதி ஆவார். அவர் துருக்கி குடியரசின் நிறுவனர் மற்றும் முதல் ஜனாதிபதியாக 1923 முதல் 38 வரை இருந்தார். அவர் நாட்டின் சட்டம் மற்றும் கல்வி முறைகளை நவீனமாக்கினார். அவர் அதனை ஊக்குவித்தார். 11. நிக்கிதா குருஷேவ். நிக்கிதா குருஷேவ் சோவியத் ஒன்றியத்தின் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் செயலராக இருந்தார். 1953 முதல் 1964 மற்றும் சோவியத் யூனியன் பிரதமராக இவர் இருந்தார். 1958-64 வரை ஸ்டாலினை நீக்கும் கொள்கை முழுவதும் பரவலான விளைவுகளை ஏற்படுத்தியது. 12. செங்கிஸ்கான். செங்கிஸ்கான் ஒரு மங்கோலிய போர் வீரர், ஆட்சியாளர், வரலாற்றின் மிகவும் பிரபலமான வெற்றியாளர்களில் ஒருவர். அவர் பழங்குடியினரை ஒரு ஒருங்கிணைந்த மங்கோலியராக ஒருங்கிணைத்து பின்னர் ஆசியா முழுவதும் அட்ரியாட்டிக் வரை தனது பேரரசை விரிவுபடுத்தினார். 13. அலெக்சாண்டர் ஹாமில்டன். அலெக்சாண்டர் ஹாமில்டன் அரசியல் அமைப்பு மாநாட்டுக்கான 1787 நியூயார்க் பிரதிநிதியாக இருந்தார். கூட்டாட்சி ஆவணங்களின் முக்கிய ஆசிரியராகவும் அமெரிக்க கருவூலத்தின் முதல் செயலாளராகவும் 1789 முதல் 1795 வரை இருந்தார். 14. அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லர் நாசி கட்சியின் தலைவராக 1920 முதல் 1929 வரை மற்றும் ஜெர்மனியின் அதிபர், கன்சலர் மற்றும் புரா 1933-45 இருந்தார். அவரது உலக கண்ணோட்டம் 2 கருத்துக்களை சுற்றி இருந்தது: பிராந்திய விரிவாக்கம் மற்றும் இன மேலாதிக்கம். 15. அகஸ்டஸ். அகஸ்டஸ் குடியரசை தொடர்ந்து வந்த முதல் ரோமானிய பேரரசர் ஆவார். இது அவரது பெரியப்பாவும் வளர்ப்பு தந்தையுமான ஜூலியஸ் சீசரின் சர்வாதிகாரத்தால் இறுதியாக அளிக்கப்பட்டது. அவரது சர்வாதிகார ஆட்சி அறியப்படுகிறது. 16. ஜான் குயின்சி ஆடம்ஸ். ஜான் குயின்சி ஆடம்ஸ் அமெரிக்காவின் 6வது ஜனாதிபதி. 1825 முதல் 1829 வரை இருந்தார். ஜனாதிபதி ஜான் ஆடம்ஸின் மூத்த மகன் ஆவார். ஜனாதிபதி பதவிக்கு முந்தைய ஆண்டுகளில் அவர் அமெரிக்காவின் சிறந்த தலைவராக இருந்தார். அத்தனையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சைடில் ஆங்கிலத்தில் தந்திருக்கிறோம். இது மிக கவனமாக நீங்கள் படித்து தேர்வு எழுதுவதற்கு படிக்க வேண்டும். இன்னும் பல முக்கிய தலைவர்களை பற்றி நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியை பயனுள்ளதாக படித்து தேர்வுக்கு முன் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி கேள்வி அதிகமாக ஜெனரல் நாலேஜில் கேட்கப்படும். ஆக இந்த பகுதியை நீங்கள் பிரியப்பட்டால் லைக் செய்துங்க, ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். நன்றி.